ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாலேருந்து ரிவிஷனில் போகலாம். சரிங்களா? ஃபார்முலாலேருந்து போகலாம். ஸோ ப்ராஃபிட்டு, லாஸு, லாபம், நஷ்டம் இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ எப்போ லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வாங்கினது விற்றது இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ லாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை, அதுதான் லாபம். ஓகே, ஸோ விற்ற விலை அப்படிங்கிறது என்ன? செல்லிங் ப்ரைஸ். விற்ற விலை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வாங்கிய விலை அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ஒரு பொருளுடைய ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்பயுமே ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொன்னால் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இதே இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிப்பீங்க? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகே, ஸோ இது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதை கண்டுபிடிச்சி ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா பர்சன்டேஜ்னு வந்துடும். அப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொன்னால் எஸ்பி மைனஸ் சிபி, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னால் ப்ராஃபிட் டிவைட் பை சிபி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 அப்படின்னு சொல்லுவோம். இது லாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ லாஸ் கண்டுபிடிக்கிறோன்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதே இது லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதே தான். சரிங்களா? ஸோ லாஸ் எவ்வளோன்னு போட்டுறணும் டிவைடட் பை இங்கே எப்படி சிபியோ அதே மாதிரி தான் சிபி. எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட்டும் கண்டுபிடிப்போம் லாஸும் கண்டுபிடிப்போம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கண்டுபிடிப்போம். அப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொன்னால் ஈஸி, லாஸ் கண்டுபிடிக்க சொன்னால் ஈஸி. ஸோ இன் கேஸ் ஓகே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு பொருளை நான் விற்றதுனால இங்கே கீழே எழுதுறேன். ஒரு பொருளை விற்றதுனால எனக்கு ஒரு எக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஓகே ஸோ 100 ப்ளஸ் இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க? 10, 20 இல்லை எக்ஸ் சம்திங். அப்போ 100 ப்ளஸ் எக்ஸ் அந்த பர்சன்டேஜை இங்கே ஆட் பண்ணி டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ எக்ஸ்% ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போது பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு. ஸோ 10% ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 110 டிவைட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸில் 110 பங்கு அப்படிங்கிறது இருப்போம். சரிங்களா? இது வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க. இதே இது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, 100 divided by 100 plus profit percentage into selling price. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா. ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ப்ராஃபிட் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் இதுதான் ஆன்சர். இன்கேஸ் லாஸ் கொடுத்துட்டாங்க, லாஸ் கொடுத்துட்டு லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ்ஸா இங்கே மைனஸ் பண்ணோம். 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். இதே இது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா 100 டிவைட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? இது ஜஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் தெரிஞ்சாதான் போட முடியுமான்னு பார்த்தா ஃபார்முலா எல்லாமே சம்மு போடலாம், லாஜிக்காக தெரிஞ்சால் சம்மு போடலாம். இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஃபார்முலாஸ் பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காப்பா?
இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா இல்லாமலே சம்ஸ் போடலாம். அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்த்துப்போம். A person bought an item for rupees 96. 96 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறா and sold it on profit of 25%. 96 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 25% ப்ராஃபிட்ல வித்துட்டானா. then what was the selling price of an item அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ தான் பார்த்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 100 + profit percentage divided by 100 into cost price. அப்போ 100 + 25 125/100 into 96 எவ்வளோப்பா வருது? 120 மேம். 120யா? வேற லெவல் பண்றீங்க. ஓகே, 120 என்பது கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. ஸோ இதை இப்படி தான் போடணுமான்னு பார்த்தா இது வந்து நார்மலாக ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணுறது. இப்போ எனக்கு ஃபார்முலாவே இல்லாமல் போடலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களே மேம், அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 96 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை 25% விற்கிறான் அப்படின்னா அந்த செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 125% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸாக இருக்குமா? கரெக்டு தானே? அதாவது ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குறான். இதே தான் 96 ரூபாங்கிறத நான் 100 ரூபான்னு சொல்கிறேன். ஒரு பொருளை ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு அதில் 25% விற்கிறான் அப்படின்னா அந்த விற்கிற அமௌண்ட்டு அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸில் 125%. இதை நமக்கு எழுத தெரியணும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 125% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 125/100 காஸ்ட் ப்ரைஸ் 96. ஸோ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்கள் நார்மலாக போடணும்னு அவசியம் இல்லை, லாஜிக்கை லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன? விற்ற விலை. ஸோ விற்ற விலை என்பது வாங்கிய விலையை விட 25% அதிகம் அப்படின்னா வாங்கிய விலை 100% எடுத்துக்கிட்டேன்னா விற்ற விலை 125% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ், வாங்கிய விலை அப்படின்றது. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. A person bought an article for 1975. 1975 ரூபாய்க்கு ஒரு ஆர்டிக்கலை வாங்குறாராம்ப்பா. அண்ட் சோல்ட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 12%. 12% ப்ராஃபிட்டுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வித்துறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிக்கல் என்ன? ப்ராஃபிட்டுக்கு வித்துறாரு. ப்ராஃபிட்டுக்கு வித்துறாருன்னா 100 + 12 என்னப்பா? 112 மேம். 112. அப்போ 112/100 into 1975. ஸோ போடுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஆப்ஷன் ஏ வந்துச்சு? 2212. புரிஞ்சுதாப்பா இது? இல்லைன்னா ஃபார்முலா அப்படியே போட்டுடலாமா? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ப்ராஃபிட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 into காஸ்ட் ப்ரைஸ். அப்போ போட்டோம் அப்படின்னா 100 ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 12%, ஓகே, டிவைடட் பை 100 into காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1975. அப்போ 112/100 into 1975. இது ஃபார்முலா மெத்தட். எப்படி போட்டாலும் 2212 என்பது ஆன்சர். அடுத்து ஓகே, வருதா? சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட், இஃப் த காஸ்ட் ப்ரைஸ்னா வாங்கிய விலைப்பா, வாங்கிய விலை. ஓகே, இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் இஸ், வாங்கிய விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4500 ரூபாயா. அண்ட் இட்ஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 3500. ஸோ காஸ்ட் ப்ரைஸு 4500 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 3500 ரூபா. காஸ்ட் ப்ரைஸ் 4500 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 3500 ரூபா. அப்படி இருக்கும் பட்சத்தில் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எப்பயுமே வித்த விலை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், வாங்கிய விலை தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் போட்டிங்க அப்படின்னா லாஸ் கிடச்சிரும். அப்போ 4500லேருந்து 3500 ரூபாய் போட்டிங்க அப்படின்னா லாஸ் எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபாய் தான் லாஸ்.
அப்போ லாஸ் எவ்வளோ 1000 ரூபாய். லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, என்ன பண்ணுவோம், லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போடுவோம். அப்போ லாஸ் எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபாய். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோப்பா 4500 ரூபாய் இன்ட்டு 100. எங்க ஆன்சர் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். Option C வருது மேம். ஆப்ஷன் 22 2/9%. ஆப்ஷன் சி. சியா, யாருப்பா அவங்க சொல்ற ஆன்சர்லாம் கரெக்ட்டுங்கிறீங்க, போட்டு விடுங்க. மேம் வந்துடுச்சு மேம் கரெக்ட். சூப்பர், ஓகே. அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். எல்லாருக்கும் வந்துருச்சு அது. ஆப்ஷன் சி. அடுத்து, by selling an item for 222 a person incurs a loss of 48. அதாவது ஒரு ஐட்டமை 222 ரூபாய்க்கு விற்கும்போது அவருக்கு 48 ரூபாய் லாஸ் கிடைக்குதான். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் இன்கர்டு இன் த டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம், அதாவது ஒரு ஐட்டத்தை விற்கும்போது, அதாவது பை செல்லிங் அன் ஐட்டம் ஃபார் 222 222 ரூபாய்க்கு விற்கும்போது அவருக்கு லாஸ் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 48 ரூபாய் கிடைக்கிது. ஓகே, அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் இன்கர்டு இன் த டிரான்சிஷன். பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன மேம்? லாஸ் டைரக்டா கொடுத்துட்டாங்க மேம். பட் காஸ்ட் ப்ரைஸ்னா இந்த 222ல இருந்து கண்டுபிடிச்சிடலாம் மேம். இந்த 45 222. புரியல என்ன சொல்றீங்கன்னு. செல்லிங் பிரைஸ்ல இருந்து லாஸ மைனஸ் பண்ணா காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும் மேம். இப்போ ஃபார்ம் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, எவ்வளோ வருது, ஆன்சர் வருது சொல்லுங்க. காஸ்ட் பிரைஸ் 270 மேம். காஸ்ட் பிரைஸ் 270யா? அடுத்து போடுங்க. கரெக்ட். லாஸ் வந்து 222 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் வந்து நமக்கு 270 இன்டூ 100 போட்டா அவ்வளோதான். ஓகே, 40 இல்லை லாஸ்ட் இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிபி கிடச்சிரும். அப்படி போட்டிங்கன்னா 270 ரூபாய். அப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வெண்ண லாஸ் 48 பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 270 இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஆன்சர் என்ன? சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கான்செப்ட் புரியுதாப்பா? யாருக்காவது புரியாமல் இருக்கா அவங்க பேசுறது, இல்லை நான் பேசுறது யாருக்காவது புரியல அப்படின்னா, சிங்கிள் பர்சனுக்கு புரியலனாலும் தாராளமாக பேசலாம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏவா? எல்லாருக்கும் அதான் வருதாப்பா? ஆப்ஷன் ஏ வருதா? ஆப்ஷன் ஏ கரெக்ட். யாருக்கெல்லாம் வந்துச்சு, யாருக்கெல்லாம் வரல? கரெக்ட் தான் மேம். கரெக்டா? சூப்பர், டன். ஆக்டிவா இருக்கீங்க, பரவாயில்ல. a person sells his goods at 30% of the profit. அதாவது ஒரு பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா 30% ப்ராஃபிட்ல விற்கிறாராம். if the cost price increases by 25% and the selling price increased by 10%, then what is his new profit percentage அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபான்னு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ 100 ரூபான்னு கன்சிடர் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் 30% அப்படின்னா எவ்வளோப்பா கிடைக்கும்? இது காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாய். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் 30% அப்படின்னா 30 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் 130 ரூபா. இது புரியுதா? எஸ் மேம். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 25%. அப்போ காஸ்ட் ப்ரைஸில் 25% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. 25%னா 25 ரூபா. அப்போ புது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவா உருவாகுது அப்படின்னா 125 ரூபாயா உருவாகுது. கரெக்டா? if the cost price increases by 20% and the selling price increases by 10% அப்படின்னு சொல்றாங்க. செல்லிங் பிரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகுதான். இப்போ 100 ரூபாயில 25% 25 ரூபான்னு போட்டு 125 ரூபா போட்டோம். இப்போ செல்லிங் பிரைஸும் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ முதல்ல இதுல 10% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 10% ஆஃப் 130 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 13 ரூபா. அப்போ 10% 13 ரூபா அப்படின்னா புது செல்லிங் ப்ரைஸ், நியூ செல்லிங் ப்ரைஸ், இதை SP1ன்னு போட்டுப்போம். ஓகே, CP1 இது SP2ன்னு போடுவோம். அப்போ 130 + 13 143 ரூபா. புரியுதா? அப்போ புது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 125 ரூபா.
புது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா 143 ரூபாய். வாட் இஸ் ஹிஸ் நியூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? நியூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். 143ல 125 போச்சுன்னா எவ்வளோப்பா? 18. எவ்வளோ மேம்? 18. அப்போ இது வந்து ப்ராஃபிட். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் போடணும். எந்த காஸ்ட் ப்ரைஸ்ப்பா போடுவீங்க? 125 ரூபா போடுவீங்களா, 100 ரூபாய் போடுவீங்களா, என்ன போடுவீங்க? நியூ காஸ்ட் பிரைஸ் 120. அவ்வளவுதான். சூப்பர், குட். இப்போ ப்ராஃபிட் 18 ரூபாய் நியூ காஸ்ட் ப்ரைஸோடது போடணும். ஏன்னா வாட் இஸ் ஹிஸ் நியூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ 143 இன்டூ 100. ஸோ போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துருப்பா. சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 125 சாரி 143 போட்டேன். 125 காஸ்ட் ப்ரைஸ், நியூ காஸ்ட் ப்ரைஸ் 125. ஓகே 125. 14.4%. 14.4%. வேற லெவல், சூப்பர். ஸோ 14.4% என்பது சரியான பதில். இப்போ அடுத்த சம். A woman buys a car at 20. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? ஃபாஸ்டா ஏதாவது போற மாதிரி ஃபீல் ஆகுதாப்பா? யாருக்காவது லாஸ்ட் சம் மட்டும் ஒரு ஒன் டைம் சொல்லுவீங்களா? இது லாஸ்ட் டைமா? லாஸ்ட் சம் மட்டுமா? ஒன்றும் இல்லை. A person sells his good at 30% of the profit. ஒரு பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா 30% லாபம் வச்சு விற்கிறாராம். அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா if the cost price increases by 25%, in case அவருடைய அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ்னா என்ன? அடக்க விலை, வாங்கிய விலைன்னு சொல்லுவோம். அந்த வாங்கிய விலையை 25% அதிகமாக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட செல்லிங் ப்ரைஸும் 10% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்படி இருக்கும்போது இப்போ காஸ்ட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, செல்லிங் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இப்போ புதுசாக ஒரு லாபம் கிடைச்சிருக்கல, அந்த புதுசாக கிடைச்ச லாபத்தோட சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறதா கொஸ்டினே. அப்போ அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா முதல்ல வந்து நான் என்ன பண்ணுறேன், காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அவர் ஆர்டிகல்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் லாபத்தில் விற்கிறாரு? 30% லாபத்தில் விற்கிறாரு. அப்போ 100 ரூபாயில் 30% அப்படிங்கிறது 30 ரூபா. அப்போ எவ்வளோக்கு விற்றா 30% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா 130 ரூபாய்க்கு வித்திருந்தா அவருக்கு 30% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணியாச்சு நம்ம. இப்போ என்ன அடுத்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இஃப் த காஸ்ட் பிரைஸ் இன்க்ரீசஸ் பை 25%, இந்த காஸ்ட் பிரைஸ் 25% இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. அப்போ 100 ரூபாயில 25% அப்படிங்கிறது 25 ரூபாய். அப்போ புதுசாக கிடைச்ச காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா 125. முடிஞ்சிருச்சு, இந்த சொல்லி முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 10%. இப்படி நீ 25% மாற்றினால, அப்படி மாற்றினக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ முதல்ல 130 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா அதில் ஒரு 10% கண்டுபிடிச்சோன்னா அது 13 ரூபா. அப்போ இப்போ புதுசாக எத்தனை ரூபாய்க்கு வித்திருப்பாரு அப்படின்னா 143 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. இதுதான் புதுசு காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் புதுசு செல்லிங் ப்ரைஸ். புதுசாக கண்டுபிடிச்சதோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஓகே செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 18. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 18 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 125 ரூபா இன்டூ 100. ஸோ போட்டிங்க அப்படின்னா 14.4%. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்கப்பா. மேம் இந்த பர்சன்டேஜ் ப்ராப்ளம்லயே இந்த கன்சிக்யூட்டிவ் இன்க்ரீஸ் வந்து சொல்லுவாங்களா மேம்? ஒரு இன்க்ரீஸ் அப்புறம் ஒரு டிக்ரீஸ், xy டிவைடட் பை 100 போடுவாங்க மேம். அந்த மெத்தட் இது போட்டா வர மாட்டேங்குது, ஏன் மேம்? இப்போ சக்சஸிவ் சொல்றீங்களா இல்ல கன்சிக்யூட்டிவ் அப்படிங்கிறது நம்ம சொல்றீங்களா? இல்ல மேம், ஒரு இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் ஒரு ஆர்டிகல் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கும் போது ஒரு ஃபார்முலா போடுவோம் மேம். x + y + xy டிவைடட் பை 100. x + y + xy டிவைடட் பை 100. இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்றீங்களா? இல்ல மேம், அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ண முடியாதா மேம்? அதான் கேக்குறேன் மேம். இந்த 25-10ன்னு சொல்லியிருக்காங்களா மேம்? காஸ்ட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, செல்லிங் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதுங்கும் போது அதுல போட்ட ஆன்சர் வரல அப்படின்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு அந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணணும் மேம்? ஓ அப்படி கேட்க வரீங்க. அப்போ வந்து ஒரிஜினல் அமௌண்ட்டை வச்சுட்டு அதுலேயே 1% இன்க்ரீஸ் ஆகுது, அதுலேயே 1% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பரவாயில்ல. ஆனால் இதில் காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தானே சொல்கிறாங்க.
ஓகே மேம். 2 வேற வேற ஆமா வேற வேற. நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். x plus y ம் plus xy ப்ளஸ் XY. xy கீழ 100 போடணும் மேம். ஓகே ஓகே டிவைட் ஓகே பை இதுவா இதுவா மேம். எஸ் மேம். சரி ஓகே. இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி மேம் சொல்லுங்க. இல்ல மேம் சொல்லுங்க மேம், அதான் சொல்ல வந்தேன். நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இல்ல மேம், இது வந்து சேம் அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது தான் அந்த மெத்தட் ஆமா வந்து இவங்க சொல்றது யூஸ் ஆமா பண்ணணும். அதுதான் நானும் இப்ப சொன்னேன். இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த அமௌண்ட்ல டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப கொடுத்தாங்க அப்படின்னா இது நீங்க கண்டுபிடிக்கலாம். அது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? மைனஸ் போடணும் மேம். மைனஸ் போடுவீங்க. அந்த xy மைனஸ் போட்டுரும். ஆமா y பக்கத்துல அப்ப முன்னாடி அது minus வந்து ஒரு சர்டைன் கிரைட்டீரியா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அது எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா அதான் ஒரு ஒரு விஷயத்த வச்சு இது பண்ணா போதும். ஆனா இங்க வந்து ரெண்டு பக்கமே விளையாடுறாங்க. எக்ஸ் பக்கமும் எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யுக்கும் சர்டைன் வேல்யூ கொடுத்து அதையும் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்படி ஆகுது. சரிங்களா? புரிஞ்சுதா? clear ma'am. அதனால தான் அந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகல. அடுத்து a woman buys a car at 24% discount of the printed price and sells it at 20% higher than the printed price. ஸோ இது போட்டு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. அப்படி வரல அப்படின்னா நான் சொல்றேன். அம்மா அம்மா தண்ணி கொஞ்சம் தாங்க. போட்டிங்களாப்பா? 517 by 19 மேம். 517 by 19 ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டிங்கிறீங்களா? டியா பியா? 570 by 19னா 5 டெல்லி மேம், டெல்லி. ஆப்ஷன் டிங்கிறீங்களா? எஸ் மேம். இல்லையே. இப்போ போடலாமா? ஓகே. ஓகே ஆப்ஷன் பி. ஸோ என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். உமன் பைஸ் எ கார் அட் 24% டிஸ்கவுண்ட். அதே மாதிரி நான் ஆப்ஷன் பாம்பே தான் வருது மேம். என்னப்பா எவ்வளோ வருது? ஆப்ஷன் பாம்பே தான் வருது. நான் கம்ப்ளீட் பண்ணாம விட்டுட்டேன். அதுதான் சொன்னேன். சரி ஓகே. ஸோ பைஸ் எ கார் அட் 100ன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்கவுண்ட் 24. உமன் பைஸ் எ கார் அட் 24% டிஸ்கவுண்ட். அப்போனா எவ்வளோப்பா? 76 ருபீஸ்க்கு சும்மா வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 24% discount of printed price and sells it at 20% higher than the printed price. இதுதான் printed priceன்னு வச்சுப்போமே. printed price 100 ரூபாய்,
ஓகே. ஸோ இவங்க வாங்குனது என்ன செல்லிங் பிரைஸ் இவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ரூ. 76 கிடச்சிருக்கு. ஆனால் பிரிண்டட் ப்ரைஸை விட 20% எக்ஸ்ட்ரா வச்சு ரூ. 120 வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வித்துடுறாங்க. அப்படி விற்கும்போது இப்போ எவ்வளோ கிடைக்குது? ரூ. 126 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ், நியூ செல்லிங் ப்ரைஸ். பர்சன்டேஜ் ஆஃப் தி கெயின் இந்த பொண்ணுக்கு இந்த லேடிக்கு கிடைச்ச பர்சன்டேஜ் ஆஃப் தி கெயின் எவ்வளோ அப்படின்னா 126 மைனஸ் 76 ஓகே டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. இந்த காஸ்ட் ப்ரைஸ் இங்கே என்ன போடுவீங்க? ரூ. 76 போடுவீங்களா ரூ. 100 போடுவீங்களா? 76 மேம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே 126 மைனஸ் 76 போட்டிங்க அப்படின்னா 120 மைனஸ் 76 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 44 டிவைட் பை 76 இன்ட்டு 100. ஸோ இதை கட் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. 1100/19 வருது மேம். போட்டுருங்க 1100/19. ஸோ அப்போ 5 டைம்ஸ் வருதா? 5 டைம்ஸ் எவ்வளோ வருது? 5 இன்ட்டு 19. 95 மேம். ஆமாம் 95. ஏன்னா 5 டைம்ஸ் இது. ஓகே டன். அடுத்து 95ல் இது எவ்வளோ போச்சுன்னா எவ்வளோ வரும்? 15 மேம். 150 வருமா? ஓகே 7 டைம்ஸ் வருதா? 7 டைம்ஸ் ஆஃப் வருது 133. அப்போ எவ்வளோ வருது பேலன்ஸு? 17. ஓகே 17. அதனால் 57 ஓகே 17/19. ஸோ ஆன்சர் பி. புரியுதாப்பா? கொஷின் ஆன்சரு எக்ஸ்பிளைன் பண்ணது புரியுதா? அடுத்து த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யாருக்காவது புரியாமல் இருக்கா? எல்லாம் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா ஒன்றும் யாருக்காவது டவுட் இருக்கா? கிளியர் தானே? ஓகே கிளியர் மேம். ஓகேப்பா. ஸோ தேங்க்யூ. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 12% of the gain and 4% of the loss on the sale of item is ₹28. What was the cost price of an item? ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் போடலாமா? 12% கெயின் அப்படின்னா ₹100 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 112 ஓகே 112 மைனஸ் லாஸ் அப்படிங்கிறப்ப 96% ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அதான் 96 ஈக்குவல் டு 28. இவ்வளோதான். இதுதான் சிங்கிள் மெத்தடு. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 12% ஆஃப் த கெயினு. ஸோ கெயின் வந்து 12% கிடச்சிருக்கு, லாஸ் 4% கிடச்சிருக்கு அப்படின்னா 100ல் 4 போச்சு அப்படின்னா 96 இன்ட்டு எக்ஸு தான் காஸ்ட் ப்ரைஸு. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 28. ஸோ 112ல் 96 போச்சுன்னா எவ்வளோப்பா வரும்? 12 வருமாப்பா? ஆன்சர் என்ன வருது? மேம் 16 தானே மேம் டிஃபரன்ஸ்? எதுக்கு? இதுக்கா? சரி சாரி ஓகே டன். சாரிப்பா. மேம் 175. 175 எஸ் மேம் 175. ஓகே குட். மேம் இதுல 28 நில்லுங்க பார்த்து இப்போதான் பார்த்தேன். ஒரு நிமிஷம். 112ல் 96 போச்சுன்னா எவ்வளோ? 6னா 102, அடுத்து வந்து 112 அப்படிங்கிறப்ப எவ்வளோ வருது? 16x மேம். 16x/100 equal to 28. X is equal to 28 into 100 divided by 16. 4 4s are இங்கே எவ்வளோ வரும்? கரெக்டா? ஆன்சர் எவ்வளோப்பா வருது? 175 மேம். 175 என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? 7 28 நன்னாங்க 16 பிடிச்சு கொடுத்தா 25.
ஸோ 28 into 100 divided by 16 175. எஸ் ஆன்சர் 175 கரெக்டு தான். ஓகே 400 175 கரெக்ட். அடுத்து a shopkeeper sells an article at 20% of the profit if he had bought an article at 10% less and sold it at rupees 18 more than previous selling price. He would have made 40% profit. Okay, what is the original cost price of an article? A shopkeeper sells an article at 20% of the profit. அதாவது முதல்ல இருந்ததை விட அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட்டில் விற்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 20% ஆஃப் த ப்ராஃபிட்டில் விற்கிறாரு. அப்படி விற்கும்போது விற்கிறாரு இஃப் ஹி ஹேட் பாட் அன் ஆர்டிக்கல் அட் 10% லெஸ். ஸோ அப்படி விற்றுட்டு அதுக்கப்புறம் அதை 10% ஆஃப் லெஸ்ஸாக இது பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் கிடைக்குது அண்ட் sold it at rupees 18 more than previous sell. அப்போ ப்ராஃபிட் தான் கிடைக்குது, 18 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. He would have made 40% profit. What is the original cost price of an article அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு வச்சுப்போம், எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ்ன்னு வச்சுட்டு ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும், 120% ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, 120% ஆஃப் எக்ஸ் இருக்கும் அப்படின்னா 6/5 into எக்ஸ். கரெக்டாப்பா? இது செல்லிங் ப்ரைஸ். இஃப் ஹி ஹேட் பாட் அன் ஆர்டிக்கல் அட் 10% லெஸ், இன்கேஸ் அவர் 10% கம்மியாக இது பண்ணியிருக்காங்க. அப்போ 10% லெஸ் அப்படின்னா 100%ல் 10% கம்மி பண்ணுங்க, 10% ஆஃப் எக்ஸ். இஃப் he had bought an article at 10% of less and sold it at 18 rupees more. 18 ரூபாய் அதிகமாக வச்சு விற்கிறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 9/10 into எக்ஸு ப்ளஸ் 18 அப்படின்னு விற்கிறாரு. இஃப் he had bought an article 10% less and sold it at rupees 18 more than the previous selling. ஸோ ப்ரீவியஸ் செல்லிங்கை கம்பேர் பண்ணும்போது 18%, அப்போ இது இப்படி வராது. ஓகே, ப்ரீவியஸ் செல்லிங்கை இது 90% ஆஃப் த எக்ஸு காஸ்ட் ப்ரைஸ்ப்பா. ஓகே, அவர் வாங்கிட்டாரு. இப்படி விற்கும்போது அவருக்கு செல்லிங் ப்ரைஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் செல்லிங் ப்ரைஸை விட 18 ரூபாய் அதிகமாக கிடைக்குது, 18 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. ஸோ இதுதான் இப்போ செகண்ட் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஓகே, செல்லிங் ப்ரைஸ் யூ வுட் ஹாவ் மேட் 40% ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் விற்று அவருக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 40% ப்ராஃபிட் அப்படின்னு கிடைக்கும்போது ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது புரியுதா? இப்போ நம்ம போட்ட வரைக்கும் முதல்ல புரியணும். இது ஒன்று. ஓகே, லெஸ் தென் ப்ரீவியஸ் செல்லிங் ப்ரைஸ் ஹி வுட் ஹாவ் மேட் 40% ப்ராஃபிட். 40% ப்ராஃபிட் அப்படின்னா இதில் 40% ப்ராஃபிட். அப்போ 140% ஆஃப் திஸ் காஸ்ட் ப்ரைஸ். புரியுதா? ஒரு லைனாக டீகோட் பண்ணிட்டு வரேன் பாருங்க. எ ஷாப்கீப்பர் செல்ஸ் அன் ஆர்டிக்கல் அட் 20% ப்ராஃபிட். எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் 20% ப்ராஃபிட் இருக்கிறதுனால மேபி அந்த வித்த விலையில் 120% இருக்குது. அப்போ 120 divided by 100 அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு போச்சு. If he had bought an article at 10% less, in case 10% கம்மியாக வாங்கியிருந்தாரு அப்படின்னா, ஓகே, 10% கம்மியாக வாங்கியிருந்தாரு அப்படின்னா அதை விற்று எவ்வளோ ரூபாய் அதிகமாக கிடச்சிருக்கும் அப்படின்னா முதல்ல விற்றதை விட எவ்வளோ அதிக ரூபாய் கிடச்சிருக்கும் அப்படின்னா 18 ரூபாய் அதிகமாக கிடச்சிருக்கும். அப்போது இங்கே கெயின் அதனால் ஆட் பண்ணோம், இங்கே லெஸ் அப்படிங்கிறதுனால 90 divided by 100 into எக்ஸு. ஸோ இதுதான் நியூ காஸ்ட் ப்ரைஸு. இப்போ இன்கேஸ் இந்த பொருளை வாங்கி இவர் விற்றாரு அப்படின்னா முதல்ல விற்றதை விட 18 ரூபாய் அதிகமாக கிடைக்கிது. இஃப் ஹி ஹேட் பாட் அன் ஆர்டிக்கல் அட் 10% ஆஃப் லெஸ் அண்ட் சோல்ட் இட் அட், அதை வாங்கி அப்படியே விற்றா கூட அவருக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா முதல்ல இருந்ததை விட 18 ரூபாய் அதிகமாக கிடைக்கிது. ஸோ இப்படி கிடைக்கிது பார்த்தீங்களா? ஸோ இந்த இது வந்து டோட்டல் டிரான்சாக்ஷனேவே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக அவருக்கு 40% ப்ராஃபிட் கிடைக்கிது. ஸோ இப்படி வாங்கி அதை 18 ரூபாய்க்கு அதிகமாக விற்றதை விட 18 ரூபாய் அதிகமாக விற்கும்போது டோட்டலாகவே அவருக்கு 40% ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க.
140% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இந்த காஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, இந்த காஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா இது செகண்ட் டிரான்சேக்ஷன், இது ஃபர்ஸ்ட் டிரான்சேக்ஷன். ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி வரும். ஸோ புரியுதா? 300 மேம். என்னப்பா ஆன்சர்? அப்பா போட்டு பார்க்கலாமா? ஆமா மேம். 7/5 into 9/10 into x. ஐம்பத்தேழு 63 50 into ஈக்குவலைஸ் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் 300 ஆன்சர் வந்திருக்குப்பா? யாருக்கெல்லாம் 300 ஆன்சர் வந்திருக்கு? ஆன்சர் கரெக்ட் தான். மற்றவங்க யாரும் போடலையா? யாரெல்லாம் போட்டீங்க? யார் ரைஸ் பண்ணீங்கன்னு தெரியலையே. மீட்டிங் லெஃப்ட் ஆக்டிங். ஓகே, நித்யா போட்டிருக்கீங்களா? சூப்பர். எஸ் மேம். ஓகே, டன். மேம் இந்த சம் இன்னொருக்கா சொல்லுங்க மேம். இன்னொரு தடவை சொல்லவா? ஒரு நிமிஷம். அதாவது ஷாப்கீப்பர் செல்ஸ் அண்ட் ஆர்டிக்கல் அட் 20% ப்ராஃபிட் மேம். ஸோ அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா 20% ப்ராஃபிட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வித்துடுறாராம். ஓகே, அப்போ 20% ப்ராஃபிட்டில் வித்தாரு அப்படின்னா என்ன மேம் அர்த்தம்? முதல்ல எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் அதை விட 20% அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது 100% வச்சோன்னா அப்படின்னா அடுத்து இருக்கிறது 120% இருக்கும். ஓகே, இதை நான் வேணா எரேஸ் பண்ணிட்டு முதல்லேருந்து போடுறேன். இல்லை பேஜ் இருக்கா? இந்த இடம் தான் இருக்குது, இந்த இடத்துல போடுற இல்லாட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்சேக்ஷன் 1. டிரான்சேக்ஷன் 1 அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20% ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்குது. இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபார்முலா மெத்தடில் கூட போட்டுடலாம். ஓகே, ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட் அஸ் கன்சிடர் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போது 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 20% டிவைட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? எக்ஸு. அப்போ 120/100. ஓகே, 120/100 இன்ட்டு எக்ஸு. இதுதான் என்ன அப்படின்னா நியூ செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எக்ஸு. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்சேக்ஷன் 2 அப்போ இஃப் ஹி பாட் அன் ஆர்டிக்கல் அட் 10% லெஸ்ஸு. இன்கேஸ் இந்த ஆர்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டிக்கலை 10% லெஸ்ஸராக வாங்கியிருந்தாரு அப்படின்னா வாங்கி அதை விற்கும்போது முதல்ல கிடச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை நான் கன்வெர்ட் பண்ணி தான் 6/5x. முதல்ல கிடைச்சதை விட 18 ரூபாய் அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. அப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 90% ஆஃப் இந்த காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஏன்னா இங்கே ப்ராஃபிட் அப்படிங்கிறப்ப இது பண்ணோம், இங்கே லெஸ்ஸுங்கிறாங்க. 10% இதில் கம்மியாக விற்றுருந்தாங்க அப்படின்னா இதுதான் நியூ காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 9/10x அப்படின்னு போட்டுடலாம். இதுதான் நியூ காஸ்ட் ப்ரைஸு. இதை வாங்கி வித்தாச்சாம். இப்படி வாங்கி விற்கும்போது முதல்ல விற்றதை விட 18 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. அப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இதை விட 18 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. இப்படி கிடைச்ச இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, செல்லிங் ப்ரைஸ் 2 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 40% இருக்காம். ஓகே, 40% என்ன கிடைக்குது அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்குது. அதைத்தான் இங்கே ஈக்குவலைஸ் பண்ணேன். ஓகே, 6/5 இங்கே பாருங்க, 6/5 x plus 18 is equal to 40% of ப்ராஃபிட்னு கிடைக்குது. இதை தான் நான் எப்படி கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த 40% ப்ராஃபிட்டை எப்படி கன்வெர்ட் பண்ண அப்படின்னா ஓகே 100 plus ப்ராஃபிட் பர்சன்டேஜ் divided by 100 into காஸ்ட் ப்ரைஸ். 100 ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 40/100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா இப்போ புதுசாக வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் காஸ்ட் ப்ரைஸு 9/10x. ஓகே, 9/10x இல்லை 90/100 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 9/10x இதை தான் 140/100 இன்ட்டு 9/10x அப்படின்னு போட்டேன். சரிங்களா?
புரியுதா மேம்? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? காஸ்ட் ப்ரைஸ் 300 ரூபாய். ஓகேவா? மேம் இப்போ செல்லிங் ப்ரைஸ் 2 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 2 சப்ராக்ட் பண்ணணும்னு போட்டிருக்கீங்க. நம்ம SP 2 மட்டும் தானே போட்டிருக்கோம் ஃபார்முலால. புரியல, என்ன சொல்றீங்க? செல்லிங் ப்ரைஸ் அந்த ஃபார்முலால வந்து SP2 மைனஸ் CP2 ஈக்குவல் டு 40% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னு போட்டிருக்கோம் மேம். ஆனா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணது வந்து செல்லிங் ப்ரைஸ் 2 மட்டும் தான் போட்டிருக்கோம், காஸ்ட் ப்ரைஸே போடல. காஸ்ட் ப்ரைஸ் எங்க போடல? நம்ம தான் போட்டிருக்கோமே. இதான காஸ்ட் ப்ரைஸ், புது காஸ்ட் ப்ரைஸ். அது ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலைங்களே மேம். எந்த ஃபார்முலால? இந்த கீழே இந்த ப்ராஃபிட் பர்சன்ட் கடைசியாக எழுதியிருக்கோம்ல மேல, SP2 மைனஸ் CP2 ஈக்குவல் டு 40% ப்ராஃபிட். எங்க எங்க இதுவா? மேல 9/10 போட்டிருக்காங்க. எங்க? இந்த அந்த இடம் மேம். இந்த இடம் என்ன போடல? இல்ல இந்த ஃபார்முலால நம்ம கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோமான்னு கேக்குறேன். SP2 மைனஸ் CP2 ஈக்குவல் டு 40% ப்ராஃபிட் போட்டிருக்கோம். 40% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ். நான் ஏன் இதை போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொன்னேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி நம்ம இது பண்ணும்போது எனக்கு 40% கிடைச்சிச்சு, எனக்கு இப்போ இது கிடைச்சிச்சா, ஸோ இந்த SP2 தான் ஓகே, இந்த CP2 தான் இது, அதனால தான் அங்கே போய் அது ஆட் ஆகுது 140% ஆஃப் எக்ஸ். அதாவது இது அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன்ப்பா. இட் இஸ் நாட் அ ஃபார்முலா. அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் எனக்கு கிடைச்சிச்சு பார்த்தீங்களா இந்த செல்லிங் ப்ரைஸு. இந்த செல்லிங் ப்ரைஸு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காஸ்ட் ப்ரைஸோட 40% ஈக்குவல் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுறதுக்காண்டி சொன்னேன். ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ஓகே ஓகே மேம். ஓகேயா? இது வந்து SP2 is equal to 140% of CP2 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே புரியுறது கஷ்டமாக இருக்கும். எனக்கு வித்த விலை அப்படிங்கிறது எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா 40% டிஸ்கவுண்டில் கிடைச்சிருக்கு. அதனால் எனக்கு வித்த விலையை is equal to ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 140% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே மேம். இப்போ சரிங்களா? அவங்க புரியுறதுக்காண்டி நான் அதை போட்டேன். அது ஃபார்முலா கிடையாது. ஓகே ஓகே மேம். ஓகேயா? ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, எனக்கு வித்த விலை வித்துட்டேன், அப்படி வித்தது எனக்கு காஸ்ட் ப்ரைஸில் 140% இருக்கு அப்படிங்கிறத ஈக்குவலைஸ் பண்ணேன், வேற எதுவும் இல்லை. அடுத்து ஓகே. A wholesaler sold a water purifier at a loss of 40%. If the selling price has been increased by 125, then the wholesaler will get a profit of 10%. What was the cost price of purifier அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இது போட முடியுமா? ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுங்க. போட்டவங்க சொல்லுங்க, போடாதவங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். போட்டிங்களா? போட்டுட்டு இருக்கோம். ம். வந்துருச்சு மேம். ஓகே. ஸோ ஒன்ஸ் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஹோல்சேலர் சோல்ட் எ பியூரிஃபையர் அட் லாஸ் ஆஃப் 40%. 40%
நஷ்டத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, வித்துட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு வித்துட்டாரு. அதுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாங்கினது எவ்வளோன்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆனா வித்தது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க ஃபார்முலாவே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஓகே, வித்த விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவீங்க, டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஸோ அது மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, ஒன்றும் இல்லை, 60% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ் தான் அந்த அவர் வித்திருக்காரு. பாவம் 40% அவருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்டு பை 125, இன் கேஸ் இந்த செல்லிங் ப்ரைஸ் மட்டும் ஒரு 125 ரூபா அதிகப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் 10% கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 125 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் எக்ஸ் அப்படிங்கிறது வச்சுக்கிறேன். ப்ளஸ் 125 ரூபா நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் 110 அப்படின்னு போடுறேன். ஏன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால நான் 100 கூட 10 ஆட் பண்ணேன் அப்படின்னா 110. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். யாருக்காவது இது புரியாமல் இருக்கா? எஸ் மேம், 250 வந்துருச்சு. ஓகே, யாருக்கு புரியலையோ சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சம்க்கு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். அடுத்து the difference between a 12.5% of profit and 10.5% of loss while selling an item is rupees 161. Okay, what would be the selling price of an item would be the intended to profit 19% அப்படிங்கிறாங்க. ஸோ முதல்ல டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 12.5% ப்ராஃபிட். அப்போனா இதை என்ன பண்ணணும், அப்படியே 100 கூட ஆட் பண்ணுங்க. 100 + 12.5 எவ்வளோப்பா? ஓகேவா? புரிஞ்சுதா இது? The difference between 12.5% of the profit அப்படின்னா 100 + 12.5 போட்டோம் அப்படின்னா 112.5 into 100 divided by 100. இது லாஸ் அப்படின்னா 100ல் 10.5 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 89.5. குட், 89.5. இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 161. ஸோ 112.5 மைனஸ் 89.5 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 23. 23/100 into x is equal to 161. அப்போ x is equal to 161 into 100 divided by 23. 700 வருதா? ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, what would be the selling price of item it be intended to profit 19%. அதை நான் 19% ப்ராஃபிட்டுக்கு விற்கணும் அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 700 ரூபாயில் 19% என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணி போட்டாலும் சரியான பதில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் 119% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் சொல்லி முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆமா 97. ஆமா, குட், சூப்பர். யாருக்கெல்லாம் இது புரியல? ப்ராஃபிட் அப்படின்னாலே 100 கூட 12.5 ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா மெத்தடுக்கே போயிருங்க. எனக்கு புரியல அப்படின்னா ஃபார்முலா மெத்தடுக்கே போயிருங்க. ஸோ ஃபார்முலா மெத்தடுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 12.5% ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் த லாஸ் ஆஃப் 10.5% ஆஃப் த லாஸ். அதில் ரெண்டுத்துக்கும் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி அதில் 161 ரூபாயை நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 12.5% ஆஃப் ப்ராஃபிட் இல்லை செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் வந்து 161 ரூபா. ஸோ ரெண்டுத்துக்கு செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சி அதை மைனஸ் 161 போட்டு அதிலிருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி அதிலிருந்து 9% கண்டுபிடிச்சி அதோட 100 ஆட் பண்ணி அதெல்லாம் சுத்து. அதனால தான் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டோம் அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சு. இப்போ 700 ரூபாயில் 19% கண்டுபிடிச்சி அதை 700 கூட ஆட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. சரிங்களா? அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போடுறதுல ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ அடுத்து the cost price of 5 kg of wheat. Okay, cost price of 5 kg of wheat
and 10 kg of lentil were at rupees 70 and 80 per kg respectively. அப்போ per kg 70 அப்படின்னா 5 கிலோ எவ்வளோப்பா? 35. 7 35. அடுத்து 80 ரூபாய் அப்படின்னா 800 ரூபாய். ஸோ இப்போ போட்டாச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ட் செல்லிங் ஹி கெயின்ட் 10% ஆஃப் த ப்ராஃபிட் ஆன் வீட். ஸோ வீட்டில் 10% ப்ராஃபிட் கிடைக்குது. இதில் 10% என்னன்னு கண்டுபிடிச்சி அதை போய் ஆட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா 110%, 350ல் 110% என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டிங்கனாலும் கரெக்டு தான். ஆன்சர் என்னப்பா வருது? போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் மேம். 1345. 45 குட். ஓகே சூப்பர். சரிங்களா? ஸோ 35 × 11 பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துச்சு? 385 மேம். குட். அடுத்து செகண்ட் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ? 20%. அதனால எப்படி போட்டீங்க? 120% ஆஃப் 800. 800 போட்டிங்க அப்படின்னா 960. ஓகே. அப்போ 385ஓட 960 ஆட் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு சோலி. ஓகே 1345. சூப்பர். இப்போ அடுத்த சம் பார்ப்போம். A defective piece of an article which cost rupees 1200 is being sold at a loss of 15%. 15% நஷ்டத்தில் அது வித்தாச்சு. If the price is further reduced by 5%, மறுபடியும் அதை 5% டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1200 இருக்கா, அந்த 1200ல் 15% முதல்ல கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோப்பா வரும்? 85% ஆஃப் 1200. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? 1200 இருக்கு, அந்த 1200ல் 15% லாஸாக இருந்தது அப்படின்னா அடுத்து அவன் ஃபிக்ஸ் பண்ண ரேட் எவ்வளவா இருக்கும்? 1200ல் 85% இருந்திருக்கும். அப்போ 85 × 12 என்னப்பா வரும்? 1020. எஸ் மேம். 1020. ஸோ இது வந்து போட்டாச்சு. ஆனால் இன்னமும் 15% நஷ்டம் இல்லாமல் மறுபடியும் அதோட ப்ரைஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 5% ரெடியூஸ் ஆகுது. 95 போட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா 5% கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணாலும் சரி. வாட் எவர் யோர் விஷ் கைஸ். ஓகே மேம் 969 வருது. 969 எல்லாருக்கும் அது வருதாப்பா? குட். 969. சூப்பர். அடுத்து சம். Himani bought a washing machine for rupees 8,000 and spent rupees 500 on its repair. Okay, she sold it at 20% of the profit. With the money she got by selling it, she bought another washing machine and sold at 10% of the loss. Then what did her overall loss அல்லது profit அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இதுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸே நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்? 8000 ரூபாய் ப்ளஸ் இந்த 500 ரூபாய் ரிப்பேருக்கு செலவு பண்ணியிருக்காங்களா அவங்க, அதையும் சேர்த்தே ஆட் பண்ணணும். 8500 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 20% ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வித்துடுறாங்க. அப்படி விற்று வந்த காசை திரும்பவும் விற்கும்போது 10% லாஸ் நடக்குது. ஸோ மொத்தம் ஓவரால் டிரான்சாக்ஷனில் அவங்களுக்கு லாஸ் நடந்துச்சா ப்ராஃபிட் நடந்துச்சா? அப்படி நடந்துச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் 1 பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல விற்கும்போது 20% ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிறாங்க. அப்போ 20% ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 120% ஆஃப் ஓகே 8500. ஸோ ரெண்டுத்தையும் கட் பண்ணுறோம். 85 × 12 இப்போ தான் போட்ட மாதிரி இருந்தது.
1020 மேம். அதான் இப்பதான் போட்டோம். 10,200 சேல் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அப்போ மொதல் டிரான்சாக்ஷன்ல அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல அமௌண்ட் கிடைச்சிச்சு 10,200 அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்போ இதே காசை விற்கும்போது அவங்களுக்கு லாஸ் எவ்வளோ கிடைச்சிருச்சு? இதே காசு இன்புட் போட்டு வாங்கியாச்சு. அந்த வாஷிங் மிஷினை மறுபடியும் விற்கும்போது 10% லாஸ் கிடைச்சிருச்சு. அப்போ செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா 90% ஆஃப் 10,200. கரெக்டா? அப்போ இந்த 2 0 கட் ஆயிரும். 102 × 9 என்ன வரும்? 765 மேம். 765 9180. 9180. ஓகேவா மேம்? 9180. ஸோ செகண்ட் டிரான்சிஷனில் அவங்க வித்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா அவங்க மொத்தமே சப்ராக்ட் பண்ணி சொல்லிக்கிங்களா? செகண்ட் டிரான்சிஷன் அப்போ 9180. ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் அப்போ 10,200. இப்போ ப்ராஃபிட்டாக லாஸாக கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஓவராலாக என்ன செலவாச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம், ஓவராலாக என்ன லாஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியா? ஆப்ஷன் சி மேம். ப்ராஃபிட் 680 வருது. ஓகே, என்னன்னு பார்ப்போம் வாங்க. மற்றவங்களுக்கு என்னப்பா வந்துச்சு? ஆன்சர் 680 தான். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்களா? மேம் அந்த 8,500ல இருந்து 9180 மைனஸ் பண்ணும்போது நமக்கு பிளஸ் 680 வருது மேம். ஸோ ஆமாம். அப்போ 10,200ல இருந்து ஓகே 10,200 மைனஸ் ஸோ என்ன போடுவீங்க? லாஸ் எவ்வளோ? 500ல இருந்து தானே மேம் 9180. 9180 மைனஸ் 8,500 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? அதான் வருதா? எஸ் மேம். 680. ஏன் போட்டோம் 8,500 புரியுதா? மேம் இந்த ஏன் T2ல வந்து 10,200 போடுறோம் மேம்? ஷி பாட் another வாஷிங் மிஷின் அண்ட் sold it at 10% லாஸ். இப்போ கிடைச்ச ஃபைனல் ஆன்சர்ல இருந்தா எடுக்கணுமா இல்ல இனிஷியலா ஒரு காஸ்ட் பிரைஸ் இருந்துச்சு இல்ல அதுல 90% இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா she sold it at 20% of profit with the money she got by selling it. ஸோ அந்த வித்த மணில தான் பைபிள் இன்னொரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கு. ஓகே ஓகே மேம். அதனால தான் அந்த காஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் 680 வந்துச்சு? 680 ப்ராஃபிட்டா லாஸா மேம்? அது சொல்லுங்க. ப்ராஃபிட் மேம். ஏன்னா 8,500 மொத்தம் அந்த அம்மா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது 2 கை மாற்றி விட்டுருக்காங்க. ஓகே, மொதல் 8,500 இது பண்ணி விற்கும்போது நிறைய ப்ராஃபிட் கிடச்சிச்சு. லாபம் நல்லா வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதே அமௌண்ட்டை ரொட்டேஷன் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கிடச்சிருச்சு. ஓகே, அதுதான் 9180. ஆனால் இனிஷியலாக அவங்க கையில் போட்ட அமௌண்ட் எவ்வளோ? 8,500. ஸோ அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு லாபம் தான். ஸோ ப்ராஃபிட் 680. 8,500 ஏன் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அந்த அம்மா கையில் வச்சிருந்தது 8,500 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிருக்கு. ஸோ ஓவரால் லாஸு கெயின்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர்த்து நியூ லாஸோ இல்லை நியூ ப்ராஃபிட்டோ அப்படிங்கிறது கேட்கலாம் அவங்க. அப்போ நியூ லாஸோ நியூ ப்ராஃபிட் அப்படின்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிருப்போம். ஓவரால்னு கேட்டதுனால முதல்ல இருந்து சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்த சம். A man sold a shirt for 960 at a loss of 4%. He sell to sweater for 840 at the profit of 20%. Find its net profit or loss. இது போடுங்க பார்க்கலாம். ஆன்சர் மட்டும் சொல்லுங்க சால்வ் பண்ணி. இவ்வளோ நேரமா ஆகுதா?
ஃபஸ்ட்டு 96% ஆஃப் 960 வரும். ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ வருது? 96 × 96 / 10. A man sold a shirt for 960 at a loss of 10%. Sorry, I made a mistake here. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஷர்ட் ஆமா, காஸ்ட் பிரைஸ்ல அவர் செல்லிங் பிரைஸே 96 தான். ஓகே, அப்போ 960 ருபீஸ்க்கு வித்திருந்து பயபுள்ள 4% அவருக்கு லாஸ். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? அவர் வித்ததே இவ்வளோதான். காஸ்ட் ப்ரைஸில் 96% ஆஃப் எக்ஸ் தான் அவர் வித்திருக்காரு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 960 × 100 / 96ன்னு போட்டிருப்பீங்க. அடுத்து இங்கே ப்ராஃபிட்டு 20%. இதில் 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 84 ரூபா. அப்போ 20% அப்படிங்கிறப்ப 84 × 2 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 168 வருமா? ஸோ அதோட சேர்த்து ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வந்துச்சு? ஃபைனலாக ஆன்சர் என்ன வந்துச்சு? இவ்வளோ நேரம் ஆகுது. 1 நல்லா தானே போடுறீங்க, கூட போடும்போது 100. செம்மையா போடுறீங்களே. ப்ராஃபிட் வந்து 100. அவ்வளோதான் மேம், சூப்பர். ஓகே, இப்போ புது எக்ஸ் வந்து உங்களுக்கு 1000 ரூபாயா? அப்போ அடுத்து பாருங்க, இந்த இடத்துல ஸ்வெட்டரை 840 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ப்ராஃபிட் வந்து 20%. ஓகே, அப்போ 120% வச்சு வித்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 840 ரூபாய் கிடைக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 840 × 100 / 120 போடுங்க. அவ்வளோதான், அடிச்சு கொடுத்து முடிச்சுட்டுங்க. எவ்வளோ? 700. எவ்வளோ வருதுங்க? 700 மேம். ஓகே, 700 வருது. டன், எஸ். சூப்பர். அப்போ இது வந்து 700. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிப்ப 700 + 1000 ரூபான்னு வருது. 1700 ரூபான்னு வருதா? அடுத்து செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 960 ரூபா + 840 ரூபா. 960 ரூபா + 840 ரூபா. ஓகே, ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா 1800. அப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு சோலி. ஆன்சர் ப்ராஃபிட் 100 ருபீஸ். யாருக்கெல்லாம் இந்த ஆன்சர் புரியவில்லை, யாரெல்லாம் போட்டு அட்டம் பண்ணி எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு தெரியுதா? செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி. அடுத்து செகண்ட் டைமும் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டான், ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டான். இதை வச்சு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருங்க. அப்போ CP1 தெரியும், CP2 தெரியும். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் 2 தெரியும். அடுத்து செல்லிங் ப்ரைஸை அவங்களே கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளோதான், 100 ரூபாய். இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ அடுத்த சம். A person bought article A and B for a total of 2312 pa. He sold A at a loss of 16% and B at a gain of 20%. The selling price of A and B are the same. அதாவது வித்ததும் ரெண்டு சேம் ஆம்பா. ஓகே, வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் A and B அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் A and B மொத்தம் இது மட்டும் தெரியும். A person bought an article, ரெண்டுத்தையுமே சேர்த்து வாங்கும்போது அவர் 2312 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஓகே, அப்போ இதை எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை வந்து 2312 - எக்ஸ்ன்னு நான் எடுத்தேன்னா கரெக்டாக இருக்குமா? இது வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு அப்படின்னா 2312 ரூபாயில 500 ரூபாய் கழிச்சேன் அப்படின்னா அதோட அமௌண்ட்டு தான் இது. ஸோ இந்த ஈக்குவேஷன் புரியுதா? A person bought an article A and B total of 2312. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எக்ஸ் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தாரு அப்படின்னா இது 2312 - எக்ஸ் அமௌண்ட்டுக்கு B வாங்கியிருப்பாரு. He sold A, ஸோ ஏவை வந்து 16% லாஸுக்கு வித்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 16% லாஸுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வித்திருக்காரு. அப்போ 100ல் 16 போச்சு அப்படின்னா எவ்வளோப்பா? 84%. ஓகே, 84% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே
நெக்ஸ்ட் என்ன ஆகுது, பி விற்கும்போது அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படின்னா 120% ஆஃப் 2312 மைனஸ் எக்ஸு. புரியுதா? தனியா பிரிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதோட காஸ்ட் பிரைஸ், இதோட காஸ்ட் பிரைஸ். ஓகே, செல்லிங் பிரைஸ். the selling price of A and B are the same. சேம்னு கொடுத்ததுனால ஈக்குவல் போட்டுருங்க. ஏன்னா செல்லிங் பிரைஸ் வந்து 84% ஆஃப் எக்ஸு, இதோட செல்லிங் ப்ரைஸு 20% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸு போட்டாச்சு. இது ரெண்டு சேம்னு சொன்னதுனால நடுவில் ப்ராக்கெட்டை போட்டுட்டேன், சாரி ஈக்குவல்ட்ட போட்டுட்டேன். த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ அண்ட் பி வேர் த சேம். வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி காஸ்ட் ப்ரைஸ் ஏ அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் பி அப்படிங்கிறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். எங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. இல்லை இப்படியே கூட வச்சுக்கலாம், இதை அப்படி கொண்டு வந்துட்டு அப்படி கொண்டு போகலாம். இது சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். டபுள்ஸ் எக்ஸ் 1360 வருதுப்பா, கரெக்டா? எக்ஸ் 1360 வருது. யாருக்கெல்லாம் வந்துச்சு? எக்ஸ் 1360 அப்படின்னா எக்ஸ் 1360 அப்படின்னா இது எவ்வளோப்பா? வருது மேம். சூப்பர். எக்ஸ் 1360, அப்போ ஏவோட வேல்யூ 1360 ரூபா. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ? 2312ல இருந்து 1360 கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வரும். எவ்வளோ வருது? 952 ருபீஸ் வருதா? புரியுதா இது நான் என்ன சொல்றேன்னு? இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 2312 ரூபா. இது எக்ஸ் அமௌண்ட் அப்படின்னா பி 2312 மைனஸ் எக்ஸ் அமௌண்ட். அப்போ 2312ல இருந்து 1360 ரூபாயை கழிச்சு அப்படின்னா 952 ரூபா. இப்போ ஏவோட பொருளோட ரேட்டு 1360 ரூபா, பி அப்படிங்கிற பொருளோட ரேட்டு 952 ரூபா. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் என்ன? எஸ் மேம். ஓகே, யாருக்கெல்லாம் புரியலையோ சொல்லுங்க, நான் இன்னொரு தடவை சொல்றேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா விட்டுறேன், இல்லைன்னா இன்னும் ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. 2 ஆர்டிகிள் ஒருத்தர் வாங்குறாராம், 2312 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இன்கேஸ் ஹி சோல்ட் ஏ அட் அ லாஸ் ஆஃப் 16%. ஏவை விற்கும் போது அவருக்கு 16% நட்டம் வருது. அப்போ 100 மைனஸ் 16 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அவர் வித்த பொருள் வந்து காஸ்ட் ப்ரைஸில் 84%. அடுத்து பி அப்படிங்கிற பொருளை 20% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. அப்படின்னா எவ்வளோ பாரு, வாங்கினதை விட அவர் 120% எக்ஸ்ட்ராக்கு வித்தாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ரெண்டு பேருமே வித்தது. ஓகே, த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் த சேம் அப்படின்றதுனால அதுக்கு ஈக்குவல்ட்டுன்னு நடுவில் போட்டு விட்டேன்.
ஓகே, இப்போ இதை எடுத்து ஈக்குவலைஸ் பண்ணி நார்மலாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1360 அப்படிங்கிறது தான் சரியான பதில். அப்படி இல்லையா இங்கேயே கட் ஷார்ட் பண்ணி கடன் போட்டு முடிச்சிருங்க. அப்போ 1360 அப்படின்னா இது வந்து 1360. அப்போ பியோட வாங்குற ரேட் எவ்வளோ அப்படின்னா 2312 அப்படிங்கிறது. ஸோ இதை போட்டு 952 ரூபா. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ 1360, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி 952 ரூபா. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 408 ரூபா. ஓகேவா? ஓகே. ஸோ இனி இதுக்கப்புறம் ஒரு டிப்பிக்கலான சம்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது எக்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து இவ்வளோ ஈக்குவலைஸ் பண்ணுறது, அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் பார்த்துடலாம். இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா ஃபேமிலியில் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது. அது டைப் 2 நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ் எத்தனை மணிக்கு பாருங்க? உங்களுக்கு மார்னிங் ஏதாவது இருக்கா? சரி, நான் சார்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி முடிஞ்சால் நான் மார்னிங் கிளாஸ் போட பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நைட்டு கிளாஸ் போடுறேன். ஸோ இதோட செகண்ட் டைப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதில் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டு, சக்ஸசிவ் ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே. வாட் அபவுட் அதர்ஸ்? யாருக்கு டவுட் இல்லை அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். யாருக்காவது இப்போ புரிஞ்சவங்க கிளம்பலாம். புரியாதவங்க யாராவது இருக்கீங்க, எனக்கு இந்த சம் இன்னொரு தடவை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கேட்கலாம். கிளியர் மேம். ஓகே. வேற யாருக்காவது டவுட் இல்லைப்பா? அப்போ முடிச்சுக்கலாமா? இதோட செகண்ட் டைப் ஆஃப் சம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ guys. டாட்டா பை பை. தேங்க்யூ. 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 ம்.